அறுசுவைகளில் துவர்ப்பு சுவை நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவைங்க. இது வாழைப்பூலாம் நிறையா இருக்குது. இந்த வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்திட்டு வரலாம். இதை பொரியலாகவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்லாம். பொரியலுக்கு முட்டை போட்டும் செய்யலாம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் பொரியல் செய்கிறப்ப தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, ஒரு 6 பல் பூண்டு சேர்த்திக்கிறேங்க. பூண்டை நல்லா தட்டி சேர்த்திட்டேன். ஒரு 3 வரமிளகா. இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் சேர்த்தி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுத்துட்றேங்க. தண்ணி சேர்த்தாமல் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா இந்த துவர்ப்பு சுவை ரொம்ப தெரியாது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து கொடுத்து மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 20 மிளகு, கொஞ்சமாக நிலக்கடலை வறுத்தது, ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்து பருபருன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வாழைப்பூ ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்திருக்கு. நல்லா கலந்து கொடுத்துட்டு டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து மூடி வச்சிடலாம். கீரையும் பூவும் வெந்துருச்சுங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். இப்போ வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.